வாரணாம்பிகை தாயார் பிரமர் அதன் திருத்தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கரையாவுடைய திருவடியில் நீல நினைந்து தவத்திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மைகளாலை வணங்கி அடியானுடைய ஞானசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளில் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த துணை செல்வர்களே, இன்று அமர்நீதி நாயனாருடைய திருச்சரிதத்திலே சிந்திக்கிறோம். அமர்நீதி நாயனார் பழையாறை என்று சொல்லக்கூடிய பழையாறையிலே அவதரித்த பெருமகனார். பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு என்று அவர் பழையாறையிலிருந்து திரு நல்லூர் சென்று நல்லூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அடிக்கடி திருவிழாக்கள் வரும். அப்படி திருவிழாக்கள் வருகின்ற பொழுது விழாவுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு தங்குவதற்கு இடம் இதெல்லாம் கொடுத்து, அதுபோக அங்கு வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது, இப்படியெல்லாம் தன்னுடைய ஊர், சொந்த ஊர் பழையாறை. ஆனால் விழா சேவைக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே நல்லூர் சென்ற பெருமகனார் நம்முடைய பழையாறை வணிகர் என்று சொல்லக்கூடிய அமர்நீதி நாயனார். நமக்கு நல்லூர் என்று சொன்னாலே நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீக்கி கொடுத்தது நல்லூர். நன்மை பெருகு அல்லறியே வந்தடைந்த நல்லூரில் மன்னதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த திருவடி கொடுத்தது சொல்றார். அவர் திருவடி ஆட்கொண்ட முதலாக திருவடி கேட்டுட்டே இருக்கிறார் பெருமான். ஆனால் எங்கே கொடுத்தார் அப்படின்னா நல்லூரில் தான் பெருமான் கொடுக்கிறார். அப்படி நல்லூரிலே பெருமானுக்கு அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்களுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தார், அதே மாதிரி உறவினர்கள் எல்லாரும் சுற்றத்தார்களோடு சென்று அங்கு பணி செய்த பெருமை நம்முடைய நாயனாருக்கு உண்டு. அதாவது சைவத்தினுடைய பெரும் பயனாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடு மன்னலார் அடியாரவை அமுது செய்வித்தல் ஒன்று முதலாவதாக சொல்லப்பட்டது. ரெண்டாவது, கண்ணினால் அவர்கள் விழா பொழிவு விண்டார்கள் என்று சொல்லி இறைவனுடைய திருவிழாக்கள், அப்புறம் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது. இது ரெண்டு தான் பெரிய தொண்டு. நம்முடைய பிறந்ததனுடைய பயனே அதுதான். சேக்கிழார் பெருமான் அப்படித்தான் சொல்றார். அப்படி ரெண்டு தொண்டையும் செய்தவர் நம்முடைய நாயனார். ஒவ்வொரு நாள் நம்முடைய பெரிய புராணத்தில் எப்படின்னா, இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அதே மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், இரண்டு தொண்டும் செய்தவர்கள். அப்படி ரெண்டு தொண்டு செய்தவர் தான் நம்முடைய நாயனார். குலச்சிறை நாயனாரில் ரெண்டு தொண்டு செய்தவர். அடியார்களுக்கும் தொண்டு செய்தார், இறைவனுக்கும் தொண்டு செய்தார். இளையான்குடி நாயனார் அடியாருக்கு மட்டும் செய்தார், இயல்பகை நாயனார் அடியாருக்கு மட்டும் செய்தார். ரெண்டாக பிரிக்கலாம். பெரிய புராணத்தில் அடியாருக்கு தொண்டு செய்தவர், மூணாக பிரிக்கலாம். அடியார்களுக்கு மட்டும் தொண்டு செய்தவர், கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு மட்டும் தொண்டு செய்தார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார், கூட்டுறவு நாயனார் சிவபெருமானுக்கு மட்டும் தொண்டு செய்தவர். ஒவ்வொரு நாயன்மாரையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த நாயனார் ரெண்டு தொண்டும் செய்தவர். அதுதான் நமக்கு வேத உள்ளுரையாவன விரிகுணர் வேடினாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவர் இரண்டுமே செய் கருத்துடையார் திருநீலக்க நாயனார். ரெண்டு தொண்டும் செய்தவர் அவர். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் நம்முடைய பெரிய புராணத்தில் மொத்தமாக 3 தொண்டு தான். அதுக்கு மேலே தொண்டு கிடையாது. இன்னும் சாமிக்கு தொண்டு செய்யணும், இல்லைன்னா அடியாருக்கு தொண்டு செய்யணும், அவர் 2 பேருக்கு தொண்டு செய்யணும். இதுதான் தொண்டு. அப்படி வருகின்ற பொழுது நாயனார் அதுவும் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்னு 3வது பாட்டில் சொல்றார். இப்போ பெருமானுடைய திருவடியை தவிர வேறு சிந்தையில் ஒன்றும் கிடையாது. எப்படி ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வம்பரா வரிவண்டு மணநார மலரும் மதுமலனர் கொண்டையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியன் அப்படிங்கிறார். அப்போ சிவபெருமானை தவிர வேறு எந்த ஒரு சிந்தையும் இல்லாதவர் நம்முடைய நாயனார். அதை எப்படி சொல்றாரு? சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில்லார் அப்படின்றார். மானகஞ்சார நாயனர் குணத்தில் எப்படி சொல்லுவார்னா, அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படிங்கிறார். எதிர்மறையிலே சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அரியறியா மலர்கடல்கள் சிவபெருமானுடைய திருவடி, திருமால் அறிய முடியாத திருவடியை அறியாமை அறியாதார்னு என்ன அர்த்தம்? நன்கு அறிந்தவர் அர்த்தம். எப்பவுமே உடன்பாட்டில் சொல்றதை விட எதிர்மறையில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஏற்றம் அதிகம். மானகஞ்சார நாயனர் குணத்தில் அப்படி சொல்வார், அரியறியா மலர்கடல்கள் அறியாமை அறியாதார் அப்படின்னு.
இங்கே என்ன சொல்றார்? சிவன் சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்றில் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றார்? அடுத்த தொண்டு சொல்றார் பாருங்க, அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்தோன்னார். 2 தொண்டு ஆயிடுச்சு. சிவபெருமானுக்கு ஆயிடுச்சு, அடியார்களுக்கு தொண்டு. அதான் சொல்றார், அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்று சொல்லி, அதாவது நாயனாருடைய தொண்டை சொல்றார். வரக்கூடிய அடியார்களுக்கு கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய ஆடைகளை எல்லாம் கொடுத்தவர் அமரீத நாயனார். இவர் வியாபாரி, இவர் ஒரு வியாபாரத்தில் இருந்தவர். இவர் வாங்கி கொடுத்தார், நெய்து கொடுத்தவர் நேசநாயனார். ஆமாம், ஆங்கவர் மனத்தின் செய்கை அடியவர் போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செடுத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நேசநாயனாரை பற்றி சொல்றார். இவர் கோவணம் கீழெல்லாம் வாங்கி கொடுக்கிறவர், வியாபாரத்தில் வாங்கி கொடுக்கக்கூடியவர். ஆனால் நேசநாயனார் நெய்து கொடுக்கக்கூடியவர். அவருடைய குலத்தை சொல்லுகின்ற பொழுது அறுவையர் குலம் சேக்கிழ பெருமான். அப்படி நெசு அறுக்கிறது, இந்த குலத்துக்கு பேர் அறுவையர் குலம். நெசவாளர் குலத்துக்கு என்ன ஒரு பேர் சொல்றாருன்னு சேக்கிழ பெருமான் அறுவையர் குலம் அப்படிங்கிறார். பீஸெல்லாம் நெசு, அதுக்கு பிறகு அதை அறுத்து எடுக்கணும் இல்லைங்களா, அதனால அதுக்கு பேரே அறுவையர் குலம் அப்படின்றார் நேசநாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது. அப்படி அன்பர்கள் அமுது செய்வதற்கு தக்க திருமடம் சமைத்தார் என்று சொல்றார். திருமடம் அப்படின்னா திருக்கோயில் அப்படிங்கிறது, பெருமானுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் திருக்கோயில் இல்லைங்களா. அதே மாதிரி மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இறைவனுடைய தன்மை பெற்ற அடியார்கள் இருக்கக்கூடியது திருமடம். அதனால மடம் வெறுமனே மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மாதிரி நம்முடைய இந்த இடத்துல அதான் அப்படி தான் சொல்கிறார். தக்க அன்பர்கள் அமுது செய்து திருமடம் சமைத்தார் என்று சொல்கிறார். பெரிய புராணத்தில் எத்தனை திருமடம் அப்படின்னா, முருகநாயனாருடைய திருமடம் புகழூரில், அந்த திருமடம் தான் வரலாற்று சிறப்புமிக்க திருமடம். 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்த ஒரு பெருமை வேற எந்த திருமணத்துக்கும் கிடையாது. ஒரே நேரத்தில் 6 நாயன்மார்கள், ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், 6 நாயன்மார்கள் ஒரே காலத்தில் ஒரே நேரத்தில் இருந்த திருமடம் முருகநாயனார் திருமடம். ஒப்பற்ற ஒரு திருமடமாக இன்றைக்கும் நம்ம புகழூர் போனோம்னா அந்த மடம் இருக்கிறதுக்கு எழுத்த மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த மலர் பறிக்கக்கூடிய சோலை, பூஞ்சோலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மடம் இருந்தது புகழூர். திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசு பெருமான் தங்கி புலவரப்பணி செய்தார். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஆங்கொன்று அமைத்தார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா இரவும் பகலும் அடியார்கள் போயே இருப்பாங்க. அதாவது திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் ஆங்கொன்று சமைத்தார் அப்படிம்பார். எப்பொழுதும் அடியார் இருப்பாங்க. அப்படி திருப்பூந்துருத்தியில் ஒரு திருமணம். மதுரையம்பதியில் குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பெருமான் தங்குவதற்காக ஒரு மடம் அமைத்தது. இன்றளவு அந்த மடம் ரொம்ப பழமையான மடம். இப்போ 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த மடங்களே ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தா நமக்கு மதுரையம்பதி அந்த மடம் தான். ஞானசம்பந்த பெருமான் தங்கிய பெருமையுடையது. மதுரை ஆலவாய் கோயிலுக்கும் கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய மடம் தான். இப்படி இப்போ 4 மடங்கள் பெருமையாக சொல்லப்படுவது முருகநாயனார் திருமடம், பூந்துருத்தி அப்பர் சாமிகள் திருமடம், மதுரையம்பதியில் ஞானசம்பந்த பெருமான் தங்கிய திருமடம், இப்போ திருநல்லூரில் அமரீத நாயனார் தங்கி. இப்போ தான் அரண்மனை சார்பாக அதெல்லாம் எடுத்து திருப்பணி செய்து புதுப்பித்து நல்லா சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அங்கே திருமுறைகள் எல்லாம் வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. திருத்தணி சாமிநாதன் ஐயா வருவதாக சொன்னாங்க. இப்போ எப்படி பண்ணிட்டுருக்குன்னு தெரியல. ஐயா வரதில்லை, வயசாயிடுச்சு. ஆனால் திருமுறைகள் எல்லாம் அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். நல்லூர்லேயே குடிபுகுந்து தன்னுடைய வியாபாரம் எல்லாமே பழையாறையில். ஆனால் விழா சேவிக்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அமுது செய் கொடுப்பதற்காகவே அங்கே குடும்பத்தோடு போயிருக்கிறார். அது மட்டுமல்ல, உறவினர்களும் சொந்த பந்தமும் சேர்ந்து அங்கே போயிருக்கிறாங்க. சுற்றங்களோடு அங்கே போய் பணி செய்திருக்கிறார். இப்படி சென்று பணி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு அன்பர்கள் தான். பழையாறை தமது பிறந்த ஊரும் தொழில் நிகழ்ந்த ஊரும் ஆயினும் அதை விடுத்து இறைவனையும் அடியார்க்கு அமுது படைக்கும் பணியும் கருதி திருநல்லூரில் குடிபுகுந்தது நாயனாரது அன்பின் உரைப்பை காட்டுவது.
மனைவியாரும் மகனும் நாயனாருடன் துளையில் ஏறி செவ்வூரினை அடைவதும் சுற்றமும் என்று சொல்லி சொல்றார். கடைசியாக திருவடி அடைகின்ற பொழுது அம்மா அதே மாதிரி தன்னுடைய மகனார் எல்லாரும் சேர்ந்து அந்த தராசு துளையில் இருந்தபடியே அவர்கள் திருவடி அடைவார்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட நாயனார் அப்படி பணி செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் பெருமான் வந்து அந்த திருமணத்துக்கு வர்றார். எப்படி வர்றாருன்னு ஒரு பிரம்மச்சரி வேடத்தில் வர்றார். அதை சென்ற வாரம் இல்லாமல் பார்த்ததான் நினைவுபடுத்துறதுக்காக சொல்றோம். அதாவது 6வது பாட்டில் சொல்றார், பிறை தளிர்ச்சடை பெருந்தகை பெருந்திரு நல்லூர் கரை களத்திரை கோபன பெருமையும் காட்டி நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான் மறை குலத்தொரு பிரம்மச்சாரியின் வடிவாகி. ஒரு மறைவர் குலத்தை சார்ந்த ஒரு பிரம்மச்சாரியினுடைய வடிவத்தில் பெருமான் அங்கே வர்றார். எதுக்காக வர்றார் அப்படின்னா, நிறைந்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான். அவருக்கு நாயனாருக்கு அருள் செய்வதற்கு கொடுக்கறதுக்காக வர்றார். அதாவது நம்முடைய திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்றார், தொண்டரை விளக்கம் காண அப்படின்னு சொல்லி சொல்றார். தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி. எதுக்கு வந்து சிவயோகியா திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு சாமி வந்தார் அப்படின்னா, தொண்டரை விளக்கம் காண அப்படின்னார். அவருடைய தொண்டை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் பரமுறை நம்ம சொல்லியிருக்கிறது தான், பெருமான் எப்பொழுதும் சோதிப்பதற்காக அப்படிங்கிறது தவறான ஒரு கூற்று. இறைவன் சோதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எல்லாரும் என்னென்ன நிலையில் இருக்கிறோங்கிறது, நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சாமிக்கெல்லாம் தெரியும். அதனால் அவர் யாரையும் சோதித்து அறிந்து கொள்ள வேணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா பெருமான் எல்லா ஆன்மாக்களும் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். அதனால் எதுக்காக வர்றார் அப்படின்னா, முதல் சரிதத்திலே சொல்லிடுறார். தனியடியார் சரிதத்தில் முதல் சரிதம் திருநீலகண்ட நாயனார் சரிதம். அதிலே சொல்றார், தொண்டரை விளக்கம் காணனர் நன்னறி இதுவாம் என்று ஞானத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி அப்படின்னார். அதே மாதிரி இளையாங்குடி நாயனார் குணத்தில் சொல்றார், பெற்ற முழுவதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட நன்னினார். எதுக்காக வந்தார்? இந்த உலகம் முய்யும்படியாக வந்தார் அப்படின்னார். அதே மாதிரி இயற்பகை நாயனார் குணத்தில் சொல்றார், ஆயும் நுண்பொருளாகியும் எளிய அம்பலத்தில் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமை அறியோம் தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவன் வந்தார். மாய வண்ணம் தான் அவர் வந்தது வந்து தூர்த்த வேடம், அவருடைய வேடம் கிடையாது. ஆனால் எதுக்காக அப்படி வந்தார்னா, தொண்டருடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக வந்தார். அடியாருடைய அந்த அதாவது அவருடைய கொள்கை என்ன, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அல்லது எம்பிரான் அடியவர் உடைமை என்று சொல்லி சொன்னதை எந்த நேரத்திலே அவர் செய்யறாரா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாமி வந்து அப்படி வந்தார். அப்போ அடியார்களை சோதிக்கிறதுக்காக வந்தார்னு எந்த இடத்துலையும் வர்றதில்லை. ஒரே ஒரு இடத்துல சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி வந்தாருங்கிறார். எங்க சொல்றார் அப்படின்னா, மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் சொல்றார், தனிப்பெரும் தர்மம் தானோ தயா இன்றி பணிப்பில் சிந்தையில் உண்மைத்தன்மை சோதித்தால் என்ன அப்படின்னு வராங்க. அங்கே கூட சோதிக்கிறதுக்காக வந்தார்னு சொல்றதில்ல. அதாவது தர்மமே வந்து அவரை மனுநீதி சோழரை சோதிப்பதற்காக வந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்வார். அங்கேயும் சோதிக்கிறதுக்குன்னு வரல, சொல்லலை, சோதிக்கிறதுக்கு வந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் வழக்காடு மன்றங்கள் பட்டிமன்றங்கள் பேசுகிறவங்க சோதிக்கிறது நியாயமா சரியா தவறானெல்லாம் வாதிடுவாங்க. அப்படியெல்லாம் பெரிய புராணத்தை நம்ம வாதிடக்கூடாது. வாதிடக்கூடிய பொருள் இது அல்ல. இப்படி பெருமான் வர்றாரு. எதுக்கு வர்றாரு? நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடருள் கொடுப்பான் அப்படின்ட்டு அவருக்கு அருள் கொடுப்பதற்காக சாமி வர்றாரு. ஆமாம். அப்புறம் இறைவருடைய கோலமெல்லாம் சொல்கிறாரு. அடுத்த ஒரு பாட்டில் சொல்கிறார் பாருங்க, 8வது பாட்டில் சொல்கிறார், பஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கடா அடிமலர் நீநிலம் பொலியனர். வஞ்ச வல்வினை கருப்பர் மனத்தடியார்கள் நெஞ்சில், அதாவது வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை நீங்கிய அடியாருடைய மனத்தில் பெருமான் எப்பொழுதும் நீங்காத இருப்பாங்க. வினை நீங்கிய பஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கடா அடிமலர் நீநிலம் பொலியன். சாமியுடைய திருவடி எங்கே இருக்குன்னா, வினை நீங்கப்பட்ட அடியாருடைய நெஞ்சில் இருக்கும். அப்படிப்பட்ட திருவடி இப்போ நிலத்தில் தோய்ந்து வருது அப்படின்னு சொல்லி, நிலம் தோய்ந்து வருது என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம். எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறாருங்க. கண்டவர்க்குரு காதலின் மனங்கரைந்துருக தொண்டர் அன்பெனும் தூணறி வெளிப்படுப்பாராய். அது ரொம்ப முக்கியம். தொண்டர் அன்பெனும் தூணறி வெளிப்படுப்பாராய்
தண்டின் மீது இரு கோவண நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்த அமர் நீதியார் திருமணம் குறுகனர். அதை வந்த காரணம் தாங்க, கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்துருக தொண்டர் அன்பெனும் தூணறி வெளிப்படுப்பாரா என்று சொல்லி, இதுதான் காரணத்தான் இங்கே சொல்றாருங்க. அதாவது தொண்டர் கண்டவர்கள் மிகுகின்ற ஆசையினாலே மனம் கரைந்து உருகும்படியாக தொண்டருடைய அன்பென்னும் தூய நெறியினை வெளிப்படுத்துவாராக. அந்த தொண்டருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய தூணறியை வெளிப்படுத்துவதற்காக என்று சொல்றார். பெருமான் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய காலத்தி தேவாரத்தில் நம்பிகள் சொல்றார், கண்டார் காதலிக்கும் கணநாதனின் காலத்தியான் சொல்றார். இந்த பெரிப்புராணத்தில் அதே மாதிரி கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்துருகன்னார். சாமியை பார்த்தா அப்படியே மனசு கரைந்து உருகுமா. அந்த கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியான் என்று சொல்லி சுந்தரர் பாடுறார். காலத்தி பெருமான யாரு பார்த்தாலும் அவர் மேல ஒரு விருப்பம் வரும். இதான கண்ணப்ப நாயனார் விடவே இல்லையில் அந்த விருப்பம். அதனால அப்படி சொல்றார். இந்த 10 பாட்டும் 11 பாட்டும் பார்த்துட்டோம். 10 பாட்டு பார்த்துருக்கிறோம். 11வது பாட்டுல பார்க்கணும். வடிவு காண்டலும் மனத்தினும் முகம் மிக மடர்ந்து கடிது வந்ததில் வணங்கி மடத்தினில் காணும் படியில்லாத நீர் அணையும் பயில்தவம் என்னாம் அடியனேன் செய்தது என்றனர் அமர்நீதி என்பர். வடிவு காண்டலும் அவருடைய திருவுருவத்தை பார்த்துடனே முகம் மிக மலர்ந்து அப்படின்னா முகம் மலர்ந்தது அகமும் மலர்ந்தது அப்படின்னு சொல்லுவார். எங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் பூந்துருத்திக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாவுக்கரசு பெருமானுக்கு ரெண்டும் மலர்ந்து தான் சொன்னார். அந்தனர் சூலாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்மை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவினை பயன் என்று முகமலர அகமலர்ந்தார்கள். முகமும் மலர்ந்தது அகமும் மலர்ந்தது. இதான் வடிவு காண்டலும் அப்படின்னா. சாமியுடைய வடிவத்தை பார்த்தா யாருக்கு தான் இல்லாமல் இருக்கு. வந்தது சாமி தானே. சாமின்னு தெரியாத நாயனா இருக்கு, இருந்தாலும் வந்தது சாமி தான். வடிவு காண்டலும் மனத்தினும் முகம் மிக மலர்ந்துனார். மனசை விட முகம் மலர்ந்தது அப்படின்னா ரெண்டும் மலர்ந்ததுன்னு அர்த்தங்க. அவர் திருவடிவத்தை கண்டவுடனே உள்ளே மலர்ந்த மனத்தை விட முகமானது மிகவும் மலர்ச்சி அடைந்து விரைந்து எதிரே வந்து வணங்கி அப்படின்னார் சொல்றாரு. இம்மடத்தினில் காணும்படி இல்லாத நீர், இந்த மடத்தினிலே முன்பு காணும்படி இல்லாத நீர் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் அவரை பார்த்ததே இல்லை, அவர் இது வரைக்கும் வந்ததே இல்லை, அதனால யாரும் பார்த்ததும் இல்லை. இன்று அடியேன் வெளிப்பட காணுமாறு வந்தடைவதற்காக முன்னே அடியேன் பயில்தவம் செய்தது என்னோ என்று அமர்நீதி என்பர் சொன்னார். அப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன தவம் செய்தேன்னு தெரியல என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார் விளக்க உரையில். காண்டலும் தரிசித்தவுடனே புறக்கண்ணால் காணக்கூடாதவராயினும் இங்கு காணக்கூடியபடி வந்ததனாலே காண்டலும் என்று சொல்லி, உருவம் இல்லாதான் உருவம் கொண்டு வந்தமையால் அவ்வுருவம் காண்டலும் என்று சொல்லி பெருமானுக்கு உருவம் கிடையாது இல்லைங்களா? அப்படி உருவம் இல்லாத ஒரு பெருமான் உருவம் தாங்கி வந்ததுனால உருவம் காண்டலும் அப்படின்னு சொல்லி கண்டவர்க்கு ஒரு காதலின் மனங்கரைந்து உருக என்று சொல்லி உருவினால் என்றே உருவு செய்த திருவடிவம் காண்டலும் என்று சொல்லி அருள்பெற காட்டியார் என்று சொல்லி இதுவே மனத்தில் பெரும் மகிழ்ச்சிக்கும் அதனால் மிக முகமலர்ச்சிக்கும் காரணமாயினது என்று சொல்லி சொல்றார். மனத்தினம் மிக முகமலர்ந்து காண்பது முகத்தில் இருக்கும் கண்களே ஆயினும் அவை தாமாக காண்பதில்லை. கண்கள் உட்கரணங்களுக்கு அறிவிக்க, அவை ஆன்ம போதத்திற்கும் அது ஆன்மாவுக்கு முறையை அறிவிக்க இறைவன் உடனிருந்து காட்ட இம்முறையிலே ஆன்மா அறியவே பின்னர் மனம் மகிழ்ந்து மலரும் என்று சொல்லி அதன் பின் அது காரணமே முகமலரும் என்று சொல்லி சொல்றார். அதாவது முதல்ல சென்று பற்றக்கூடியது கண்ணு தானுங்க. மாபாடியத்தில் அந்த கரணங்களை பற்றி சொல்கிற பொழுது பேராசிரியர் ஐயா சொன்னாங்க, தெனிப்பைய சொன்னாங்க, நம்ம உடல் இந்திரியங்களில் சென்று பற்றக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்தால் பற்றும், காது வந்தால் கேட்கும், மூக்கு வந்தால் நுகரும், அதே மாதிரி உடம்பு ஸ்பரிசம் வந்தால் தான் உணர முடியும். கண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடியது. அதனால தான் சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை என்ன சொல்றாரு, பொருட்சமய சைவ முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணீர் ரெண்டு அப்படின்னா. ஆமாம், ஏன்னா எல்லா கோயிலும் சென்று 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 சமயத்தை வளர்த்த பெரியவர்கள் அங்கே 2 பேர். அவங்க சமயத்தை வளர்த்த காலம் எப்படி இருந்ததுன்னா சமணம் வேரூன்றி இருந்த காலம். அதான் ரொம்ப முக்கியம். சமணையில் சூழ்ந்து இருந்த ஒரு காலம்.
அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊராக சென்று சென்று பாடி நம்முடைய சைவத்தை வளர்த்த பெரியவர்கள் அவங்க 2 பேரும் தான். அதனால தான் சேக்கிழார் பெருமான் வந்து அருட்பெருது தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவநெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் இருட்கடு உண்டவர் தமரிடம் உலகமெல்லாம் ஈண்டால் தன் திருவள்ளும் எனவும் கூடி தெருட்களை ஞானக்கண்டும் அரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்றேன்னு சொல்லி முதல் அந்த ஊமையில் சொல்கிறார். அதில் வந்து அந்த கண்ணை சொன்னதுக்கு காரணம் இதுதாங்க. ஒவ்வொரு தலங்களாக சென்று சென்று இவங்க 3 பேர் தான் ஒவ்வொரு தலங்களாக சென்று சென்று சமயத்தை வளர்த்த பெருமக்கள். மற்றவங்கெல்லாம் வளர்த்துருக்கிறாங்க. வாதவருடைகள் எப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட தலங்களுக்கு மட்டும் போனார். ஒரு யாத்திரை அவருடைய இதை எப்படின்னா திருப்பெருந்துறையிலிருந்து தில்லையம்பதி வரைக்கும் ஒரு யாத்திரை, அதுக்குள்ளே இருக்கிற கோயிலை என்ன போனார், அவ்வளோதான். கோயிலுக்கு சென்று பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் போகலை. ஆனால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கர் மூவர் முதலிகள் எப்படின்னா ஒவ்வொரு தலங்களாக சென்று பெருமானை பாடி பரவினார்கள். 38,000 பதிகம் பாடிருக்கிறாரோ நம்பிகள் மட்டும். நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம். 38,000 பதிகம்னா கிட்டத்தட்ட 3,86,000 பாட்டுக்கு மேலே வருது. அப்போ அவர் பாடாத கோயிலே இருக்காது, எல்லா கோயிலையும் பாடியிருப்பார். நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. ஆமாம், அப்படி அதே மாதிரி நம்முடைய பாடிய பதிகங்கள் லட்சக்கணக்கில் இருக்குதுங்க. ஆனால் கிடைச்சது ரொம்ப ஆயிரக்கணக்கான பதிகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுடைய வினை பயன் அவ்வளோதான். கண்ணார காண்பார்ப்போர் காட்சியான்கான் என்று சொல்லி பெருமான் சொல்றார். கடிது எதிர்வந்து வணங்கினார். அப்படி பார்த்த உடனேயே அந்த உருவத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மலர்ச்சி. கடிது வேகமாக வந்து மனமகிழ்ந்து உபச்சாரத்தின் மனத்தினும் வணங்கி என்று சொல்லி மெய்மொழியாகிய முக்கரணங்களாலும் இறைவனாகிய பிரம்மச்சாரி நாயனார் வழிபட்டமை கூறப்பெற்றது அப்படின்னு சொல்லி இம்மடத்தினில் காணும்படி இல்லாத நேர் என்றதை இதுவரை உம்மை போன்றோர் ஒருவரும் இம்மிடத்தில் வர கண்டதில்லை என்றதமா என்று சொல்லி சொன்னார். இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி வருது இந்த மடத்துக்கு வந்ததில்லை. அது நம்முடைய திருமறைக்காட்டில் திருக்கதவு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாத்தப்பட்டிருந்தது. மலைகள் சாத்திய அந்த திருக்கதவை ஏன் வந்து திறக்க முடியல அப்படின்னா வல்ல அன்பர்கள் அணையாமை காரணனார் சேக்கிழார் பெருமான். அதை திறக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையான அன்பர்கள் இது வரைக்கும் யாரும் வரலையாம். இப்போ 2 பேர் வந்துட்டாங்க. அது காரணம் தான் சொல்கிறார், வல்ல அன்பர்கள் அணையாமை காரணம் அப்படின்னார். ஏன்னா வேதங்களுக்கு இணையாக பாடக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும் இல்லைங்களா? வேதங்கள் தாளிட்ட மறை கதவு. இப்போ அந்த வேதத்துக்கு இணையான வேண்டிய யாரும் இது வரைக்கும் வரல. இப்போ வந்துட்டாங்க 2 பேரும். அதனால தான் வந்து அந்த கதவு திறந்தது என்று சொல்லி சொல்லாங்க. அது நிறைய சான்றுகள் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை சொல்லுகின்ற பொழுது தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லா ஒரு இடத்துல நல்லாவே சொல்லுவாருங்க. தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றாருங்கிறது சீர்காழியில் சொல்கிறாரு. திருக்கோலக்காவில் பெற்றது சீர்காழியில் சொல்கிறார். தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றாருன்னு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், திருக்குறுக்கை பரிமன்னி திருவீரட்டானம் அமர்ந்து பொறுப்பு விழாளரை ஏற்றி போந்து அந்நியூர் சென்று போற்றி பதுக்கை வரை விரித்தார் தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடலிசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. வேதம் தமிழால் விரித்தார் அப்படின்னு. அப்போ ஞானசம்பந்த பெருமான் பாடியது எல்லாமே தமிழ் வேதம் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். வேதம் தமிழால் விரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருமூலரை வந்து திருமந்திரத்தை ஆகமம் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி தாங்க. அதுவும் பெரிய புராணத்தில் இருக்கு. நல்லா சொல்லுவார். தன்னிலவார் சடையார் தான் தந்த ஆகம பொருளை மண்ணின் திசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப கண்ணறிந்த திருவுருளால் அவ்வுடலை கடப்பித்து எண்ணிறைந்த உணர்வுகளால் ஈசன் அருயன உணர்ந்தார் அப்படின்றார். அதுவும் பெரிய புராணத்தில் தான் இருக்கு. அப்போ திருமந்திரத்தில் ஆகமம்னு சொல்றதும் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். தேவாரத்தை வந்து தமிழ் வேதம்னு சொன்னதும் சேக்கிழார் பெருமான் தான். இப்போ இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு அன்பர்கள் அவங்க அந்த திருமணத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் பெருமான் வந்திருக்கிறார். இம்மடத்தில் வர கண்டதில்லை. அதனால தான் வந்து பார்த்த உடனே மனசு கவர்ற மாதிரி அந்த உருவம். கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியான் என்று சொல்வது போல் தேவரீர் எழுந்தருளும் பெருமைக்கு இம்மடம் தகுதியுள்ளதன்று என்றதுமாம் என்று சொல்லி இதுவரை அடியார்களும் கலந்து நின்று வருதலை அன்றி இவ்வாறு வெளியாக காணும்படி வரவில்லை என்ற உண்மையின் குறிப்பு என்று சொன்னார். பயில் தவம் அப்படின்னா பயிலத்தக்க இதற்கென்று பயிலுமாறு நூல்களில் விதித்த ஒரு தவம் என்று சொல்லி என்னோ
செய்த பயில் தவம் என்னோ, நாங்கள் என்ன தவம் செய்தோமோ தெரியல, பெருமான் இங்கே எழுந்தருளியது என்று சொல்லி சொல்றோம். முன் செய்த நற்றவம் காரணமாக வல்லாது பெரியவர் வரும் பேரு கிடைக்காது என்பது என்ற நியதி குறித்தது. நம்ம ஏதோ ஒரு போன பிறப்பில் தவம் செய்யலைன்னா பெரியவங்க நம்மளோட இல்லத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பிரம்மச்சாரியின் வடிவாகி திருமுடி சிகையும் நீற்று தலைப்பும் நூலுடன் மான் தோலும் பவித்திரதெல்லாம் சாமியினுடைய திருமேனியில் இருக்கு. அதாவது என்ன, பிரம்மச்சாரி வடிவத்தில் சிகையோட வரார், திருநீற்று பை கொண்டு வரார், அதே மாதிரி பூநூல் அணிந்திருக்கிறார், மான் தோல் பவித்திரம், இதெல்லாம் பிரம்மச்சாரிகளுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். அதை கோவன ஆடை, அடிமலர் நிலம் ஒளிய என்று சொல்லி சொல்றார். பயில் தவம் என்னோ அடியேன் செய்தது என்று சொல்லி சொல்றார். இப்படி மடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இவங்களும் வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர வைக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்த பெருமான் கேட்கிறார். பெருமான் என்ன சொல்றாருன்னா, அவரை பார்த்து பேணும் அன்பரை நோக்கி, அவனீதி நாயனாரை பார்த்து சாமி பேசுறார். பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகி அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நற்கந்தை கீழுடைகள் ஆனர் வெண்கிளி கோவனம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கரந்தோன். நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படி அன்பரை நோக்கி நீர் பெருகிய அன்பினால் பெருகிய அடியவர்களுக்கு மேன்மையில் உணவும் ஊட்டி, சாப்பாடு போடுறதே பெரிய வேலை, சாப்பாடு போட்டு அதுபோக நீ என்னெல்லாம் செய்கிற, தந்தை கீழ் உடை இதையெல்லாம் கொடுத்து வெள்ளிய உயர்ந்த கோவனங்களையும் கொடுத்தல் கேட்டு உண்மை காண வந்தோம் என நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த இறைவர் சொன்னார் என்று சொல்லி சொல்கிறார். பெருமான் அவர் நாயனார்கிட்ட பேசுகிறார், அவனீதி நாயனார்கிட்ட பேசுகிறார். பேணும் அப்படின்னா பேணும் அன்பரை நோக்கி அப்படின்னா பேணிய நற்பிறை தவள் செஞ்சடையின் ஆணை என்று சொல்லி ஆவடுதுறை தேவார் திருத்தாண்டகத்தில் பேணிய நற்பிறை தவள் சடையின் ஆணை என்று சொல்லி சொல்றார். பேணி தொழுமவர் பொன் உலக ஆலை என்று சொல்லி இப்படி பேணுதல் அப்படிங்கிறது பெருமானிடத்தில் அன்பு செய்வது. வறுமைவல் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணையை நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உயவே அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லி இன்னைக்கு அந்த அம்மா அந்த பாட்டு பாடிச்சு உள்ள பெரிய புராணத்தை பாடுறப்ப அந்த பாட்டை பாடிச்சு. நேற்று மாங்கனி திருவிழா முந்தானத்து நினைக்கிறேன். பேணுதல் அப்படிங்கிறது சிவ பெருமானே சொல்லார், வறுமைவல் நம்மை பேணும் அம்மைதான் உமையே அப்படின்னு. அம்மா கேட்குறாங்க, யார் இப்படி தலைகீழாக எலும்புருவோட எலும்பு தோலுமாக வராங்களே, இவர்களுடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லி வியந்து கேட்குற பொழுது அப்போ தான் பெருமான் சொல்றார், வறுமைவல் நம்மை பேணும் அம்மைதான் உமை. இறைவனே அம்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா பக்கத்தில் வந்துட்டாங்க. ஏன்னா காற்றை விட வேகமாக போகிறாங்க இல்லையா, மனதை விட வேகமான ஒரு ஆற்றல். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்படி வந்தோடனே அம்மா அப்படின்னாரா சாமி, அப்பா என்று சொல்லி அப்படியே திருவடியில் விழுந்து வணங்கினாங்களாம் அம்மா. அதான் சேக்கிழ பெருமான் சொல்றார், கடைசியாக சொல்றார் சரித நிறைவில், மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினது அம்மா. உங்கள் பெருமை யாரால சொல்ல முடியும்? நான் மட்டுமல்ல, வேற யாராலையும் சொல்ல முடியாத சிவபெருமானே அம்மா அப்படிங்கிறாருன்னா அந்த அன்பை என்ன சொல்றதுன்னா அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. சேக்கிழ பெருமான் அதான் அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா, யாராலையும் சொல்ல முடியாதம்மா அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமானே நமக்கு சொல்றார். பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறதுக்கு அம்மான்னு பக்கத்தில் அம்மான்னு சொன்ன உடனே சாமி வந்துட்டாரா வேகமா. இந்த அம்மா வந்துட்டாங்களாம். சாமி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே எனும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உயவே அருளி செய்தார் அப்படின்னு. அப்போ தான் இவர் அப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன வரங்க வேணும்னு கேட்குற பொழுது தான் இரவாதையின் பண்பு கேட்குறேன். அதை பேணுதல் அப்படிங்கிறது பேணலால் எம்மை பெற்றார். திருவாரூரில் வருது இல்லைங்களா, சாமி சொல்றாரு இல்லைங்களா, அடியாருடைய பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்ற. பேணுதல்னா அன்பு செய்வது என்று சொல்லி அர்த்தம். பெருகிய ஒரு அடியாருக்கு இடம் உணவு உடை முதலிய எல்லாம் உதவுதல் கேட்டு பல அடியார்களும் அனைவார்கள் ஆயினமையால் அளவினில் பெருகிய என்று சொல்லி ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழவே அப்படின்னார். இளையான்குடி நாயகர் குணத்திலிங்க ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழவே. அவங்க உளம் மகிழ இவர் அமுது கொடுத்ததுனால அழகை கிடைத்திய தோழனார் என வாழும் நாளில் அப்படி அடியார்களுக்கு மனம்
மகிழக்கூடிய அளவுக்கு அமுதுபடுத்ததுனால இளையான்குடி நாயனார் எப்படி வாழ்ந்தார்னா குபேரனை போல வாழ்ந்தார் அப்படின்னு. எப்படி அந்த குபேரனை போல அந்த வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னா அது காரணம் அடியார் உளம் மகிழ அவர் அமுது கொடுத்தார். வாரியார் சாமிகள் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்வார். அவர் சென்னையில் பிரசங்கத்துக்கு போவாராம். அப்படி போகிற பொழுது அங்கே பெரிய செல்வந்தர் ஒருத்தர், இவர் ஒரு வருஷம் இவர் போவாராம். அவர் சொன்னது அவருடைய இதில் சொல்வார். அப்படி வருஷம் போகிற பொழுது சரி எப்படியாவது இவர்கிட்ட கேட்டுறோன்னா, எப்படி இவ்வளவு செல்வம் உங்களுக்கு வந்தது, நீங்கள் பரம்பரையாக செல்வந்தரா இல்லை நீங்கள் வியாபாரம் செய்து நீங்கள் உங்களுடைய முயற்சியால் ஆணைகளான்னு கேட்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை கேட்டிருக்கிறாரு. அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, முதல்ல இந்த எறும்பு குழிகளுக்கெல்லாம் புல்லரிசி போடுவேன், இந்த குரணையெல்லாம் எறும்பு குழிகளுக்கெல்லாம் போடுவேன், எறும்புகளுக்கு போடுவேன். அப்புறம் கொஞ்சம் செல்வம் வந்தது. அப்புறம் அதை வச்சு அடியார்களுக்கு சிவனடியார்கள்லாம் அழைச்சி நான் அப்பப்போ ஏதோ முக்கியமான நாட்களில் ஒரு அன்னபாலிப்பு செய்வோம். அப்புறம் அது பாட்டுக்கு மலையாட்டம் பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். வாரியார் சாமி சொன்னார், இப்போ அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செய்யறதுடைய பெருமை அந்த அளவுக்கு அதுதான். அதாவது பெரிய புராணத்திலே வருது, அடியார் உளம் மகிழவே அவர் செய்ததுனால எப்படி இருந்தாரா, அழகை திருத்திய தோழனார் என வாழும் நாளில் அப்படின்னு குபேரனை போல வாழ்ந்தார். இப்படி ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழ வேண்டும். ஒரு அடியாருக்கு இடம், உணவு, உடை முதலில் எல்லாம் உதவுதல் கேட்டு பல அடியார்களும் அனைவார்கள் ஆயினமையால் அளவினில் பெருகிய என்று சொல்லி இப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எல்லா அடியார்களும் வருவாங்க இல்லைங்களா. அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஊட்டுதலின் சிறப்பு என்று சொல்லி தாய் குழந்தையை ஊட்டுவது போல காலம், அளவு, தகமை, விருப்பு முதலில் அறிந்து அன்போடு உண்ணச் செய்வது. ஊட்டுவது அப்படின்னு என்னன்னா அன்போடு உண்ணச் செய்வது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து அப்படிங்கிற மாதிரிங்க. அப்படி ஊட்டுவது, அப்படி அடியார்களுக்கு அமுது ஊட்டுதல் அப்படின்னு அட்டிட்டல் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரும் பயங்க. அட்டிட்டல் காணாது பொதியோ பூம்பாவாய் மண்ணினில். அதற்கு முதல் அந்த 10 பாடலில் முதல் பாட்டிலே அட்டிட்டல் காணாது போதையோ தான் சொல்கிறார். அப்புறம் விழாக்களை சொல்கிறார் 9 பாடல்கள். சிவப்பனை உரை சொல்கிற பொழுது அந்த ஒரு பாடல் இந்த 9 பாடல்களுக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்னா மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் 2 சொல்கிறாரு. அன்னலார் அடியாரமை அமுது செய்வத்தல், அந்த அன்னலார் அடியாரமை அமுது செய்வத்தலுக்கு முதல் பாட்டு அட்டிட்டல் காணாது போதையோ. அப்புறம் அவர் நல் விழாம் பொழிவு கண்டார்களுக்கு 9 பாட்டு ஒவ்வொன்றிலையும் சொல்கிறார் இல்லைங்களா. ஆதிரினால் காணாது போதிய பூம்பாவை, மாசி கடலாட்டு, இதை ஒவ்வொன்று தைப்பூசம் இதெல்லாம் வருது. அப்போ அந்த ஒரு பாட்டுங்கிறது ஒரு பகுதி, மீதி 9 பாட்டுங்கிறது 2வது பகுதி. அதனால் அந்த ஒரு பாடல் 9 பாடலுக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் நமக்கு எழுதுகிறார். சிவகுணியை தான் அப்படியெல்லாம் எழுத முடியும், வேறு யாரும் அப்படியெல்லாம் எழுத முடியாது. உண்பது அடியவர் செயல் என்று காண இயலாதபடி அவர் உண்பது இவர் ஊட்டுவதாகிய செயலையாய் நின்றது என குறிக்கும் பிறவனை என்று சொல்லி சொல்றார். யான் ஆனர் வெண்கிளி கோவணம்னர், யானர் வெண்கிளி கோவணத்தினுடைய சிறப்பு சொல்றார். உம்மை காண என்று சொல்லி உம்முடைய தொண்டின் விளக்கம் கண்டு உலகிற்கு காட்டும் பொருட்டு என்று சொல்லி சொல்றார். தொண்டரை விளக்கம் காணன்னு முதல்ல சொன்ன மாதிரி சொல்றார். காண கண்ணுதல் கறந்து, காண வந்தவன் கண்ணை திறந்து வாராமல் அதனை காத்து வந்தான் என்று சொல்லி அக்கண் அடியார் எடுத்து காட்டாது மறைத்தருளும் கண் என்பது குறிப்புனர். சில நெற்றிக்கண்ணில் சுவாமி எரிச்சிருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அருள் செய்ய வருகின்ற பொழுதுதான் நெற்றிக்கண்ணோட வருவார் பெருமாள். அருள் செய்யறதுக்காகத்தான் வச்சிருக்கிறார். மன்மதன் மட்டும்தான் எரித்தாரை ஒழிய அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக. எங்கே வருது அப்படின்னா நம்முடைய திருப்பைஞ்சலியில் அப்பர் சாமிகளுக்கு கட்டமுது கொண்டு வராரு இல்லையா பெருமாள். அப்போ சொல்கிறாருங்க, விழியேந்திய நெற்றியினால் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் காவும் குளமும் சமைத்து காட்டி வலிவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அன்பராக மேவும் திருநீற்று அன்பராய் நாவினுக்கு மன்னரஜரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிடைக்கும் ஏனமும் காண்பறிவர்தாம் அப்படின்னார். அங்கே சொல்கிறாரு விழியேந்திய நெற்றியினார் அப்படின்னு. இப்போ நெற்றிக்கண் அப்படிங்கிறது என்னென்னா அருள் செய்வதற்காக பெருமான் வச்சிருக்கிறாரு ஒழிய நம்மளை விழிச்சு எரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அடியார்களுக்கு அருள் செய்கிறதுக்கு தான். அருள் செய்ய வருகின்ற பொழுதெல்லாம் பல இடங்களில் பெரிய புராணத்தில் அது வருது. நான் சொன்னது ஒரு இடம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். விழியேந்திய நெற்றியினார் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய். அந்த காவும் குளமும் பாட்டுக்கு முன்னாடி பாட்டில் இது வரும். இது பைஞ்சலியில் வருதுன்னு.
பெருமானுடைய கோவணம் என்ன அப்படின்னா மறைகள் தான் கோவணம், வேற ஒன்றும் கிடையாது. பெருமானுடைய கோவணமாக இருப்பது மறைகள் தான். சாலல்ல சொல்றாரு இல்லையா, மணிவாசக பெருமான் சொல்ற, என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துன்னம்பை கோவணமாக கொள்ளுமதை என்ன அடி மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வான்சரடார் தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாலலோன்னு. மறை நான்கே வான் சடராய் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாலலோ என்று சொல்லி திருச்சாலையில் சொல்றார். மறைகள் தான் கோவணமாக இருப்பது, பெருமானுடைய கோவணமாக இருப்பது மறைகள் தான், வேதங்கள் தான் என்று சொல்றார். இப்போ அப்படி சொன்ன உடனேயே, பெருமான் சொன்ன உடனேயே நாயனார் சொல்றார், என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான்மறை நற்றவர் அமுது செய்தருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உலதாம் இன்று நீரும் இங்கு அமுது செய்தருளும் என்று இறைஞ்ச. சாமி அப்படி சொன்ன உடனேயே, ஏன்னா சாமி எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா வேதியர் கோலத்தில் வந்திருக்கிறார், ஒரு அந்தனராக வந்திருக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா சாமி, இப்போ நாயனார் வேதியர்கள் வைத்து தூய்மையாகவும் அமுது செய்திருக்கிறோம், அடியார்களுக்கும் செய்திருக்கிறோம். வேதியர்கள் வந்தால் அதற்கு தக்கவாறு சமையல் செய்யக்கூடியவங்களை வச்சு செய்திருக்கிறோம், வேதியர்களை வைத்து செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், அப்படி தமது பெருமானாக இறைவர் அருளி செய்ய இந்த திருமடத்திலே நன்றாக பெரிய நான்மறை தவசீலர்கள் அமுது செய்தருளத்தக்கபடி நிறைந்த வேதியர்கள் தோயதாக அமைப்பதும் உண்டு அப்படின்னு. அப்போ வேதியர்களும் அங்கே சமைத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்தணர்கள் எல்லாம் வந்தால் சாப்பிடுவதற்காக உணவு சமைக்கக்கூடிய வேதியர்கள் தனியாக இருக்கிறாங்க, அவங்களை வைத்தோ அது மாதிரி செய்திருக்கு. சிவ வேதியர்கள் வேறு, உணவு சமைப்பதற்காக இருக்கக்கூடிய வேதியர்கள் வேறு. ஆதலால் இன்று நீரும் இங்கு அமுது செய்தருளல் வேண்டும் என்று சொல்லி நாயனார் அவரை வணங்க. அப்போ நீங்களும் வந்து இங்கே அமுது செய்யலாம், தூய்மையாக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றார். திருமடம் தாமே சமைத்த மடமாயினும் அடியார்கள் தங்கி அமுது செய்தும் கோவணம் முதலின பெற்று ஒழுகிய புண்ணியம் விளைதற்கிடமாதிரி திரு என்ற அடைமொழி தந்து, மடம் என்று சொன்னாலே திருமடம்னு தான் சொல்லணும். திருமடம் அப்படின்னா தான் அதுக்கு சிறப்பு. திருன்னு என்ன, சிவம் இல்லைங்களா, சிவம் விளங்கி இருக்கக்கூடிய மடம். நான்மறை பெருந்தவர் மறையவர் குலத்து, ஆசிரியரையா தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, திருன்னு போட்டாலே போதும், ஆனால் திருன்னு போட்டால் ஒத்துக்க மாட்டாங்க, சிவத்திருன்னு போடணும்னு சொல்லுவான் நம்மால் அப்படின்பாரு. பேராசிரியரையா வகுப்புல சொல்லுவார், சிவம் இருக்காது திருன்னு இருக்காது, ரெண்டையும் போடணும்னு சொல்லுவான் அப்படின்னு ஐயா வகுப்புல சொல்லுவார். திருன்னு போட்டாலே சிவன் தான், சிவன்னு போட்டால் திருன்னு போடணுங்கிற அவசியம் இல்லை, ஆனாலும் சிவத்திருன்னு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஐயா சொல்லுவார். அது மாதிரி திரு சிவன் ரெண்டும் அந்த தான். தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார் இல்லைங்களா. பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல திருஞான சம்பந்தர்ங்கிற பேரை சிவஞான சம்பந்தர்னு சேக்கிழார் பெருமான் சொல்வார். நான்மறை பெருந்தவர் மறையவர் உலத்து வந்த பெருந்தவம் செய்யும் முனிவர்கள் இவரது பிரம்மச்சரிய வடிவம் இவர் மறைவழி நோக்கும் பெருந்தவம் உடையார் என தெரிவித்ததாதலின் வந்த கோலம் அப்படி வந்திருக்கிறாரு. அதனால் அவர் சொல்றார், இங்கே வந்து வேதியர்களை வைத்து சமைக்கிறதுனால நீங்கள் வந்து அமுது செய்யக்கூடிய அளவுக்கு தூய்மையான மனம் தான் இது என்று சொல்லி சொல்றாருங்க. அம்மறையவர்கள் அமுது செய்தருள் அமுது செய்ய அமுது செய்தலே அருளிப்பாடாதலின் செய்தருள அமுது செய்து அதன் பயனாக அருளினை செய்ய என்று சொல்றார். அமுது செய்து அதன் பயனாக அருளினை செய்து. இளையாங்குடி நாயனாரும் அவருடைய மனைவியாரும் கடைசியாக போய் பெருமான் அப்படி துயில் கொண்ட மாதிரி படுத்திருப்பார். அங்கே போய் என்ன ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமுதெல்லாம் தயாராகிடுச்சு, கீரை பொரியல், கீரை கூட்டு, கீரை குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது 4 வகையான உணவு செய்யணும் இல்லையா. கீரையை வச்சு 4 வகையாக செஞ்சுருக்காங்க அம்மா. ஒரு கீரையை மட்டும் வச்சுட்டு பொரியல் என்னென்ன செய்யணுமோ 4 வகையான உணவுங்கிறது அதில் வருது. அறுசுவை எல்லாமே அந்த கீரையிலேயே இருக்குது. எல்லாம் தயார் பண்ணிட்டு சாமியை போய் எப்படி எழுப்புனாங்க அப்படின்னா, அவர் தூங்குறவராக அவர் அப்படி படுத்திருக்கிறார். அங்கே போய் சொல்கிறார், அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோ ஈண்டு அமுது செய்து அருள்க என்று. அது பாருங்க, அங்கே அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னு. அந்த ஒரு புராணத்தில் தான் 3 திருமேனியும் ஒரே நேரத்தில் காட்டினது, வேறு எங்கேயும் கிடையாது. பெரிய புராணத்தில் இளையான்குடி நாயனார் புராணத்தில் மட்டும்தான் வந்தது. அடியார் கோலத்தில் வந்தார். அப்புறம் சோதி பிழம்பா நின்றார். சிவலிங்க திருமேனி தான் சோதி, வேற ஒன்றும் இல்லை. அருவுருவம் என்று சொல்லுவது தான் சோதி பிழம்பு. சோதி பிழம்பாய் நின்றார். அப்புறம் மீண்டும் இடையில காட்சி கொடுத்தார் மாதேஸ்வர திருமேனி. 3 மூர்த்தமும் ஒரே நேரத்தில் அருள் செய்தது நாயனாருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது.
இளையான்குடி மாறநாயனாருக்கு மட்டும்தான் 3 திருமேனிகள். அழுந்தி இடரில் நீங்கி, அழுந்தி இடம்னா என்ன தெரியுங்களா? பிறவி துன்பங்க. தீராத பிறவி துன்பத்தில் நாங்கள் இருக்கிற பெருமானை எங்களுக்கு நீங்கள் அருள் செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு அந்த துன்பம், அந்த பிறவி துன்பம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரிய ஈண்டு அமுது செய்து அருக என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செலுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். மனைவி சொல்லுகின்ற பொழுது செலுந்திரு மனைவியார் அப்படின்றார். அதுவும் சொல்லுவார், அந்த இடத்துல தான் சொல்கிறாருங்க, சாமிக்கு செய்கிறது ஒரு பூசை, பெருமானுக்கு செய்கிறது ஒன்று. அந்த பூசை சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி, சீலமார் பூசை செய்து, சீலமார் பூசை பாருங்க, சீலமார் பூசை செய்து திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏழவார் குழலால் தம்மோடு இடவவாகனாய் தோன்றி. அப்போதான் சொல்றார், அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பரும் உலகம் நெய்து இருநிதி கிழவன் தானும் மண்பெரும் முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமாந்து இருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னு. வறுமை நிலையில் அன்னப்பாலிப்பு செஞ்சதுனால நீ சிவலோகத்துக்கு குபேரனுக்கு நீ அதிகாரியாக இருக்கணும் அப்படிங்கிறார். குபேரன் யாராச்சும் பொருள் வாங்குறதுன்னா இளையான்குடி நாயனார்கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும். குபேரன்கிட்ட தனியாக கிடையாது. இளையான்குடி நாயனார் தான் குபேரனுக்கு அதிகாரி. சொன்னது சிவபெருமான் சொல்றார். எந்த நேரத்தில் சொன்னார் தெரியல, இரவு 12 மணிக்கு மேலே சொன்னார். நேரம் கிடையாது, காலங்கள். பெருமான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கொடுப்பாருங்க. ஏன்னா இரவு நேரத்தில் தான் அடியாராக வர்றாரு. அதற்கு பிறகு வயலில் போய் நெல் எடுத்துகிட்டு சாப்பாடு பண்ணி எல்லாம் போட்டு பண்ணுறப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடும். அந்த மாதிரி பெருமான் அப்போ அமுது செய்து அருளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சாமி கொஞ்சம் அமுது செய்து அருளுங்க அப்படின்னு சொல்லணும். சாப்பிடலாம் வாங்கன்னு அடியாருக்கு கூட அன்னம்பாலிப்பு செய்யலாங்க, அமுது செய்யலாங்க, அப்படிதான் சொல்றது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்திருக்கு பாருங்களேன். அமுது செய்து அருள என்று சொல்றாங்க. அதற்கென்று பொருந்திய வேதியர்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்தவர் பிரம்மச்சரிய கோலத்தில் இருக்கிறதுனால சரி மடத்தில் தூய்மை இல்லாத இருக்கும்போது நினைச்சிடக்கூடாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, தக்க வேதியர்களை வைத்து அமுது செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர்களும் அக்குளத்து வந்தார்களாயினும் அமுதமைக்கும் தொழில் பூண்டார் என்பது இத்தனை வேதியர் பலர் இத்தொழில் செய்தலும் காண்க என்று சொல்றார். தூய்மையின் அமைப்பது மறை பெருந்தவர்களுக்கு அவர்களது தவத்திற்கும் சீலத்துக்கும் ஏற்றவாறு தூயதாக ஆக்குவது, அது ரொம்ப முக்கியங்க. பிரம்மச்சரி கோலத்தில் பிரம்மச்சரி வராங்கன்னா அவங்களுக்கு தக்கவாறு சமையல் செய்யணும். அதில் உப்பு இருக்காது, மிளகாய் இருக்காது. நாம் நினைச்சிட்டு இருப்போம் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒன்றுமே இருக்காது. அதில் எதுவுமே உப்பு போட மாட்டாங்க, மிளகாய் காரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. தவசைகளுக்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. தூய்மையின் அமைப்பது என்று சொல்றார். உண்மை பிற அடியாருக்கு அமைப்பதின் வேறாக என்று இறந்தது தருவி. எனவே மறை பெருந்தவர்க்கும் பிறருக்கும் வெவ்வேறாக அமுது திருமடத்தில் அமைக்கும் நியதி உண்டு என்பது பெறப்படுகின்றது. ஆமாம், ரொம்ப முக்கியம். பிரம்மச்சாரிகளுக்கு தனியாக செய்வாங்க, சாதாரண இல்லத்தார்களுக்கு தனியாக மடத்தில் அமுது செய்வது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு வழக்காக இருந்திருக்கு. அமுது செய்த தேவர்கள் அமுதை தமக்கென்று வைத்து உமக்கு நஞ்சு ஊட்டினார்கள், அடியன் அவ்வாறன்றி அமுதத்தை உமக்கு ஊட்ட அமைகின்றேன் என்று குறிப்பும் என்றது கண்ணப்பநாயனர் புராணத்தில் வருதுங்குது. அப்படின்னா தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு அமுது வேணுங்கிறதுக்காக பெருமானுக்கு நஞ்சை ஊட்டினாங்க. ஆனால் கண்ணப்பநாயனர் என்ன பண்ணாரா, அந்த காணவூன் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார் அப்படின்னு. காணவூன் அமுதமாக்கும்னா அந்த ஊனையெல்லாம் அமுதமாக மாற்றி கொடுத்தது கண்ணப்பநாயனர் சாமி காலத்தினால. ஒரு இடத்துல பாட்டில் சொல்றாருங்க, தேனலர் கொன்றையார்தம் திருச்சிலை செம்பொன் மேருமலையானது கடலினை நெஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் அப்படின்னார். கன்னி வேட்டைக்கு போறாரு இல்லைங்களா, அப்போ புலி நரம்பால் அந்த காப்பு செய்வாங்க. அந்த வில் நாயனாருடைய வில்லை புலியினுடைய நரம்பால் காப்பு செய்வாங்க. அப்போ சேகர பெருமான் அந்த இடத்துல சொல்றாரு, தேனல் கொன்றையாரான் திருச்சிலை செம்பொன் மேருவானது. அது பார்க்கடலை கடைந்த பொழுது மேருமலை தான் அங்கே மத்தாக இருக்குது, வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு தான் கயிறாக இருக்குது. அப்போ கடல் என்ன செஞ்சு நஞ்சு முதல்ல வந்தது, அது பெருமான் உண்டார். இப்போ தேவர்கள்லாம் அது சாமி கொடுத்தாங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ நாயனார் என்ன செய்ய போறாரா, ஊனை அமுதமாக மாற்றி பெருமான் கொடுக்க போறார். இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய ஊனை கண்ணப்ப நாயனாருடைய கைப்பட்டதுனால அது என்னாச்சு, அமிர்தமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
காணவும் அமுதமாக்கும் சிலையனை காப்பு செய்தார் என்று சொல்லி சொல்றார். வணங்கும் அன்பரை நோக்கிய மறையவர் இசைந்து அணங்கு நீர் பொன்னியாடினான் வரமலை வரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாதும் என்று ஒரு வெண் புனங்கொள் கோவணம் தன்னினில் அவிழ்த்து அது கொடுப்பார். வணங்கும் அன்பரை நோக்கி இப்படி வணங்கிய அமர்நீதி நாயனாரை பார்த்து பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கோவணம் அணிந்திருக்கிறார் அறையில் இல்லைங்களா. அதான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அங்கே கோவணமாக இருப்பது மறைகள் தான் கோவணமாக இருப்பது. பெருமானுக்கு கோவணம் என்று சொன்னால் வேதங்களே கோவணமாக இருக்கக்கூடியது. 4 வேதங்கள் கோவணமாக இருக்கக்கூடியது. ஒன்று அறையில் அணிந்திருக்கிறார், இன்னும் 2 கோவணத்தை தண்டில் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 கோவணத்தை தண்டில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கோவணத்தில் ஒரு கோவணத்தை எடுத்து கொடுக்க போகிறார். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, நான் ஒரு கோவணத்தை எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு போகிறேன், எங்கள் பொன்னி நீராடுவதற்காக நான் போகிறேன், இந்த கோவணம் பத்திரமா நீ வச்சிரு. ஏன்னா மழை வந்தால் நனைஞ்சு போயிடுச்சுன்னா, 2 நனைஞ்சிருச்சுன்னா உடுத்துறதுக்கு இருக்காது, அதனால் பொண்ணை பத்திரமா வச்சிருங்கன்னு கொடுக்கறதுக்காக 2 கோவணத்தோட வர்றார். வணங்கும் அன்பரை நோக்கி சொல்றாரு. அப்படி வணங்கி அன்பரை பிரம்மச்சாரியாக வந்த அந்த வேதியர் நோக்கி அவர் வேண்டுதலுக்கு செய்தவராய், அணங்கு நீரையுடைய காவிரியில் நீராடி நான் வரும்போது மழை வர நேர்ந்தாலும் அப்போது உதவ உலர்ந்த இந்த கோவணத்தை உம்மிடத்தில் வைத்து நீர் தருவீராக, இதை நீ வச்சிருந்து பத்திரமா எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி குணமுடைய வெள்ளிய கோவணத்தை தண்டிலிருந்து அவிழ்த்து அதனை கொடுப்பாராகி, தண்டில் இருக்கக்கூடிய இந்த கோவணத்தை அவிழ்த்து நாயனார்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போறார். அன்பரை குறையிறந்ததும் வணங்கியதும் அன்பு காரணமாக மறைகளை ஓதும் பிரம்மச்சரிய வடிவத்தில் வந்த பெருமான் என்று சொல்லி சொல்றார். இசைந்தே அவரது வேண்டுதலுக்கு இசைந்து அணங்கு நீர் பொன்னினார். அதாவது அணங்கு அப்படின்னா தெய்வத்தன்மை வாய்ந்த பொன்னி அப்படின்னு சொன்னார். ஆமாம், பொன்னி நதி என்று சொல்லுவது காவிரி. காவிரியும் கங்கையினுடைய சிறப்பு காவிரிக்கு உண்டு. நீ ஐப்பசி மாதம் வருது பார்த்தீங்களா, அது துலா மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் நீங்கள் காவிரியில் குளிக்கிறது கங்கையில் குளிக்கிறதுக்கு சமம். ஏன்னா கங்கை தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக கங்கையில் எல்லாரும் போய் முழுகிறாங்க. எல்லா பாவத்தையும் கங்கை ஏற்றுக்கொள்ளுது. அதனுடைய பாவத்தை எங்கே தீர்க்குன்னா காவிரியில் தான். அதனால் காவிரி அவ்வளவு சிறப்பு. கங்கையின் பொன்னி நீத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கங்கையின் பொன்னி நீத்தம் அப்படின்னு சொல்லி, கங்கையை விட பொன்னி ஒரு விதத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த முதல் முழுக்கு கடை முழுக்கு அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. 1ஆம் தேதி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கடைசி தேதி குளிக்கிறது கடை முழுக்கு. அதை மயிலாடுதுறையில் தீர்த்தவாரி நடக்கும். இடையில அந்த மாதம் முழுவதுமே, துலா மாதம் முழுவதுமே காவிரியில் நீராடுவது ரொம்ப சிறப்பு. அணங்கு நீர் பொன்னி அப்படின்னார். காவிரியின் தெய்வத்தன்மையானது திரு கைலாயத்தில் உள்ள பொன்னி என்ற தீர்த்தத்திலிருந்து ஒரு கமண்டலம் அகத்திய முனிவரால் கொண்டு வரப்பட்டதுதான் காவிரி இல்லைங்களா. அகத்திய முனிவர் பூசைக்காக அங்கிருந்து கைலாயத்திலிருந்து 7 தீர்த்தங்கள், அந்த 7 தீர்த்தத்தில் 1 காவிரி, அதை கமண்டலத்தில் கொண்டு வர்றார். நம்ம தலைக்காவிரி என்று சொல்லக்கூடிய ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் போயிருந்தோம். தலைக்காவிரியில் போய் பார்த்தோம்னா காவிரி இங்கே பார்க்குற மாதிரிலாம் அங்கே இல்லைங்க. சும்மா ஒரு 4 அடிக்கு 4 அடி ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கும். 4 அடிக்கு 4 இது மாதிரி தான் இருக்கும். அதில் தான் காவிரி உற்பத்தி ஆகும். அது மேவி வர்றது தான் அந்த காவிரி. அது நம்ம குளிக்கலாம். முன்னாடி அந்த மேவி வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது. அங்கே இந்த அளவுக்கு இருக்குது. அதில் குளிக்கலாம். குளிச்சுட்டு போனோம்னா அவங்க அந்த காவிரி உற்பத்தி ஆகிற தீர்த்தத்தில் 3 முறை நமக்கு தீர்த்தம் போடுறாங்க. அந்த பூஜை செய்கிறவங்க தீர்த்தம் போடுவாங்க. அப்புறம் அந்த தீர்த்தமெல்லாம் நந்தியினுடைய திருவாயிலிருந்து வர மாதிரி வெளியில் விழுகுது. அப்புறம் எல்லா நதிகளும் சேர்ந்து வர்றது தான் காவிரி. அங்கே போய் பார்த்தா நாங்கள் என்ன நினச்சிட்டு போனோம்னா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி அல்ல, அது உற்பத்தி ஆகிற இடம் சின்ன இடமா தான் இருக்குது. அங்கே சாமி இருக்கிறார், பெருமான் அங்கே அம்பாள் சாமி எல்லாமே இருக்கிறாங்க. இந்த சாமி பேர் நல்ல பேர் அங்கே தலைக்காவிரியில் ரொம்ப நல்லா இருக்கும். சூழ்நிலையே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மைசூர்லேருந்து 170 கிலோமீட்டர். அதை பொன்னி கமண்டலத்தில் என்றும் பெருகி உலகில் போந்த பின்னர் மலர் நீரால் வழிபட்டு இருகரையிலும் எண்ணில் சிவாலயத்தை இதெல்லாம் நமக்கு நாட்டு சிறப்புலேயே காவிரியை பற்றி ரொம்ப சிறப்பாக சிந்திச்சிருக்கிறோம்.
இப்படி பொன்னி பொற்பொடிகளை மலை நின்று வாரி விடுவதால் பொன்னியின் குணம் என்று சொல்றார். மலை வரினும் இது முதுவேணிலாகிய ஆனி மாதலில் மழை வருவதற்கு ஏதுவில்லை என்று சொல்லி ஒரு வேளை வந்தால், நாயனாருடைய குரு பூஜை இப்போ தான் போச்சுங்க. ஆனி மாதம் தான் நாயனாருடைய குரு பூஜை, 2 வாரம் தான் ஆச்சு. பெண் குணங்கள் கோவனம், பெண் கோவனம் என்று சொல்ற கோவனம் மறையே அதலானும் மறை இறைவனது வாலறிவாகிய மெய்ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட நாதகாரியமாகி அதன் குணமே கொள்ளும் அதனால் என்று சொல்றார். தண்டில் இருந்த கோவனம் 2இல் 1 அவிழ்த்து எஞ்சிய கோவனம் திரும்பி வரும்போது நனைந்து ஈரமாயினமை பின்னர் காண்க என்று சொல்றார். 2 கோவணத்தில் 1 கோவணத்தை அவிழ்த்து கொடுக்கிறார். ஓங்கு கோவன பெருமை உள்ளவார் உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை, நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவு உம்மிடத்தில் இகழாதே, ஆங்கு வைத்து நீர் தாரும் என்று அவர் கையில் கொடுத்தார். ஓங்கு கோவண பெருமை உள்ளவார் உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. கோவணத்தினுடைய பெருமை உனக்கே தெரியும், நான் ஒன்றும் சொல்லணுன்றது அவசியம் இல்லை என்று சொல்றார். குணத்தினால் ஓங்கு கோவணத்தின் பெருமையை உள்ளபடி உமக்கே இங்கு நான் எடுத்து சொல்ல வேண்டுவதில்லை, நீர் இதை வாங்கி நான் நீராடி திரும்பி வரும் வகையில் உம்மிடத்தில் இகழ்ந்து விடாமல் காப்பாற்றி அங்கு வைத்து நீர் திருப்பி தருவீராக. இவரே கொடுத்துட்டு இவரே தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்க உடனே வரப்போறார். திருநீலகண்ட நாயனாருடைய வீட்டுக்கு ஓட்டை கொடுத்துட்டு போய் பல ஆண்டுகள் கழித்து வர்றார். ரொம்ப அது அந்த ரொம்ப நாள் கழித்து தான் வர்றாரு. ஆனால் இங்கே உடனே அப்பவே வரப்போறாரு. அதுக்குள்ளே காணாமல் போயிடும்னு அவர் சொல்கிறார் பாருங்க. காணாமல் போயிட போது பத்திரமா வச்சுக்கோன்னா என்ன அர்த்தம் பெரும். காணாமல் போக செய்கிறது சாமி தான். அதுதான் இந்த கோவண கல்வர் அப்படின்பாரு பெருமான. உம்மிடத்தில் இகழ்ந்து விடாமல் காப்பாற்றி அங்கு வைத்து நீர் திருப்பி தருவீராக என்று சொல்லி அதனை நாயனருடைய கையிலே கொடுத்தார் என்று சொல்லி கொடுக்கிற பொழுதே தொலைஞ்சு போகாம பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இகழாதேன்னா உம்மிடத்தில் கோவணத்தின் ஓங்கு பெருமை என்று சொல்றார். ஓங்கு கோவணம் என்று சொல்றார். அதே மாதிரி இகழாதேன்னு உம்மிடத்தில் உள்ள அளவற்ற கோவணங்களை போன்றது இதுவும் என்ற இகழ்ச்சி காணாது. இதன் கூட நிறைய கோவணம் இருக்கிறதுனால எல்லா கோவணம் மாதிரி தான் இதை நினைச்சிட்டு நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். நீர் வாங்கி வைத்து நீர் என்றதில் இருமுறையும் வைத்தது என்ன எனின், அதாவது இந்த பாட்டில் நீர் நீர்னு 2 முறை சொல்வார். இங்கு நான் சொல்ல வேண்டும், நீர் இதனை வாங்கி நான் வருமளவும் இவ்விடத்தில் ஆங்கு வைத்து நீர் தாரும் என்று 2 முறை நீர் நீர்னு சொல்றது ஒரு என்ன சொல்றார் அப்படின்னா, நீர் என்றதனை இருமுறையும் வைத்தது என்ன எனின் வாங்குதலும் வைத்தலும் நீர் செய்வீர். நீங்க வாங்குற மீண்டும் கொண்டு போய் வைக்கிற அதோட திருப்பி என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. அது கோவணத்துக்கு மேலே என்ன கொடுக்குறாரு, தன்னையே கொடுக்க போறாரு. எங்கள் தராசு தட்டு மேலே அவரும் தானே ஏறி உட்கார போறாரு. கோவணத்தை கொடுக்க முடியாது அவரால். என்ன செய்ய போறாரு, என்னையும் அதில் கொடுத்தாருன்னு சொல்லி அப்படியே போய் என் தட்டில் ஏறி அப்படியே மேலே அந்த துளையோடவே போக போறாரு. அதனால 2 முறை சொன்னது ஒரு சிறப்பு என்று சொல்றாருங்க. நான் வாங்குகின்றேன், நான் வைக்கின்றேன் என்ற ஆன்ம போதத்துடன் செய்யும் செயல் நீர் செய்வீர். ஆனால் பின்னர் அக்கோவணத்தை திருப்பி தருகின்ற செயல் உன்னுடைய செயலாக நீ செய்ய போவது இல்லை. அப்படின்னா தற்போதம் இழந்த நிலையில் உண்மையை நீர் தந்து கோவணத்துக்கு நேர் கண்டுகொள்ளுவீர் என்பது குறிப்பு என்று சொல்லி, தற்போதம் இழந்து பெருமானுக்கு என்ன கொடுக்கணும்னு தன்னையே கொடுக்கணும். பொன் பொருள் எல்லாம் கொடுத்து துளை நேர் நிற்கிறது இல்லை. கடைசி என்ன செய்கிறார், அவர் மனைவி அவருடைய மகன் 3 பேர் ஏறி நிற்கின்ற பொழுது தான் துளை நேர். அப்படின்னா பெருமானுக்கு அந்த உலகியல் பொருளெல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. பெருமானுடைய திருவருளுக்கு இணை அப்படின்னா அடியாருடைய அன்பு தான். அதனால அதான் 2 முறை சொல்றாரு. நீர் தாரும் என்றது பரவசமாகி தற்போதம் இழந்து சிவம் விளங்கிய நிலை, இருதிறன் அறிவுள்ளது இரண்டல் ஆன்மை என்று சொல்வது போல நீர் தாரும் என்று சொல்றார். உயிர் ஒன்றேயாகவும் சாகு பற்றி தன்னை வேறுபாடு நோக்கி இருமுறை கூறினார் என்று சொல்லி, பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்படும் அஞ்செழுத்து ஓதி தப்பிடாது பொற்கடல்களுக்கு இடாது நான் தடமுளையாதன் கண் மைப்புளாங்கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்வது மாதிரி பெருமானுடைய திருவடிக்கு நான் மலரிடாமல் இப்படி இருந்தனே என்று சொல்லி இறங்கி பாடுறார். அது மாதிரி சொல்ல வேண்டுவதில்லை, இதனை வாங்கி வைத்து தாரும் என்று சொல்லி அந்த பெருமையை மீண்டும் மீண்டும் சொல்றார். அடுத்த திருப்பாட்டில் கொடுத்த கோவணம் கை கொண்டு போதிலா அன்பர்
கடுப்பில் இங்கு அருளினீர் குளித்து என கங்கை மடுத்ததும்பிய வளர் சடை மறைத்தவ மறையோர் அடுத்தது என்றிறை பொன்னினீர் ஆடை என்று அகன்றார். கொடுத்த கோவணத்தை வாங்கி, அவர் கொடுத்ததை அவர் வாங்கி வச்சுட்டு போதிலா அன்பர்னு இப்போ சொல்லிட்டார். குற்றமற்ற அன்பராகிய நாயனார், ஏன்னா பின்னாடி காணாத போக போகுது, அதனால குற்றமற்ற அன்பராகிய நாயனார் நீர் குளித்து விரைவில் இங்கு எழுந்தருள் என்று கடுப்பில் இங்கு எழுந்தருள் நீர் அப்படின்னு வேகமாக சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க அப்படின்னா வந்த அடியாருக்கு உணவு பரிமாறுறதுல அவ்வளவு வேகம் இருக்கு. சாப்பிட வந்தவரோட போடுறவருக்கு வேகம் பாருங்க. சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க சாமி, அதான் கடுப்பினில் அப்படிங்கிற கடுப்பில் இங்கு அப்படிங்கிறார். வேகமாக நீர் குளித்து விரைவில் இங்கு எழுந்தருள் என்று சொல்ல மடுவாக கங்கையாறு தங்கிய வளர்சடையினை மறைத்தவராகிய அந்த மறையவர் அடுத்துள்ள தெல்லிய அலைகளுடைய காவிரி நீர் ஆடை என்று அகன்றனர். சரி, நான் பொன்னி நீராடிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து போறார். கை கொண்டு கையில் வாங்கி கொண்டு என்று சொல்றார். கடுப்பில் விரைவில் இவரை அமுது செய்து ஊட்டுவிப்பதில் நாயனாருக்கு இருந்த ஆர்வம் மிகுதி அப்படிங்கிறார். வேகமாக வந்தவருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறார். மடுக்கங்கை, கங்கை ஆழமாகிய நீர்நிலை, நிறைகையத்தாள் நீர் மடுவிற்றலை என்று குதிப்பினும் யானை நிழல் காண்பரிது என்று சொல்லி நீதிநூல் சொல்வது போல அப்படின்னா ஆழமாகிய கங்கை அப்படின்னு சொல்றாருங்க. மடுக்கங்கை உலகத்தை தன்னுள் மூழ்குவிக்கும் அளவில் பெருங்கங்கையானது ஒரு மடுவின் அளவில் நின்று ததும்பி என்று சொல்றார். நம்ம கங்கை எப்படி வந்ததுங்கிறதுக்கு நிறைய கந்த புராணத்தில் பகீரதற்காக வந்து வானவர்கள் தேவர்கள் வேண்ட கங்கை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ததும்பிய மடுவின் அளவில் அமைந்து சடையினுள் நிறைந்ததாயினும் நிரம்பி வழிவது போல என்று சொல்றார். வளர் சடை வளரும் தன்மையுடைய சடை அடியவர்கள் தமது மனத்திலுள்ள உபகாரத்தன்மை நோக்கி பாராட்டி என்று சொல்லி வளர் சடை என்று சொல்லி பெருமானுடைய திருச்சடையை சொல்றார். மறைத்த மறையோர் என்று சொல்றார். நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் போய் அந்த ஒரு ஆற்றில நீராடுவதற்காக போறார் பெருமான். நீர் ஆடுனாரா இல்லையான்னு தெரியலன்னு வீட்டார் சேக்கிட பெருமான். நனைஞ்சிட்டு வரார், அவ்வளோதான். மலையில் நனைஞ்சிட்டு வரப்போறார். கங்கையில் நீராடினாரா ஆடலையான்னு எனக்கு தெரியல அப்படின்றார். ஏற்கனவே இந்த கங்கை மேலே இருக்குது, அதில் தோய்ந்து வந்தாரா காவிரியில் தோய்ந்து வந்தாரா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போறார். தக்க கோவணம் வாங்கிய தனி பெரும் தொண்டர் முந்தை அந்தனர் மொழிகொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடை கோவணம் அன்றியோர் காப்பு சிந்தை செய்து வேறிடத்தொரு சேமத்து வைத்தார். ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறார். நம்ம உடனே போய் இவர் எடுத்துட்டு வந்து உடனே கொடுத்துற மாதிரி பத்திரமா வச்சிருக்கிறார். எல்லா கோவணம் இருக்கிற இடத்த விட்டுட்டு சரி கோவணத்தோட கோவணமாக இருந்தால் காணாத போயிருன்னு சொல்லி ரொம்ப பத்திரமான ஒரு இடத்துல கொண்டே வச்சிருக்கிறார். பிரம்மச்சாரியாரா அது பிரம்மச்சாரியார் தந்த கோவணத்தை வாங்கிய ஒப்பற்ற பெருந்தொண்டர் முந்தை அந்தனராகி அவரது மொழியினை கொண்டவராய் இதற்கு முன் தான் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கும் கந்தை கீழ் உடை கோவணம் என்னும் இவற்றை வைத்த இடத்தில் நின்று ஒரு காவலுள்ள இடமாய் மனத்தில் ஆலோசித்து அவ்வாறே தனியான ஓரிடத்தில் ஒப்பற்ற சேமத்தில் அதனை வைத்தார். தனியான ஒரு இடத்துல பத்திரமா கொண்டை வைக்கிறார். தந்த கோவணம் வாங்கிய தனி பெரும் தொண்டர் அப்படின்னு. அப்படி கொள்வதற்கு அன்பே காரணமாயினும் அன்பர் என்று சொல்றார். அன்பர் அப்படிங்கிறது என்னன்னா, அன்பருங்கிறதுக்கு சொல்லுக்கு பொருள் சகுனியா சொல்லுகின்ற பொழுது அன்புடையவர் அன்பர். அன்புனா யாரிடத்துல? இறைவனிடத்தில் அன்பு, அடியாரிடத்தில் அன்பு. அது இயல்பை நாயனார் பணத்தில் பிரித்து காட்டுவார். ஓலம் விடுகின்ற பொழுதே பிரித்து காட்டுவார். இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம் அயற்காதானை ஓலம் அன்பனே ஓலம் ஓலம். அந்த ஒரு இடத்துல மட்டும் 2 ஓலம் சொல்லுவார். அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்றாரா சகுனியா? அவர் இறைவனிடத்திலே அன்புடையவர், அடியாரிடத்திலே அன்புடையவர். அதனால அந்த அன்பர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் 2 ஓலம் போட்டார். மொத்தமாக 6 ஓலம், ஒவ்வொரு தொடருக்கு ஒரு ஓலம். அந்த அன்பனே அப்படிங்கிற இடத்துல மட்டும் 2 ஓலம். சிவபெருமான இடத்துல அன்பு இருக்குது அவருக்கு, நாயனாருக்கு. அதே மாதிரி அடியார்களிடத்துலையும் அன்பு இருக்கு. அது அன்பர் அப்படின்னா அன்புடையவர் அன்பர், நேரடியான பொருளாக தான். முதிர்ந்த அன்பின் விளைவே தொண்டாம் என்பதுன்னு சொல்லி முதிரும் அன்புடை தொண்டர். முதிர்ந்த அன்பு தான் தொண்டு அப்படிங்கிறது. அடியார்களிடத்திலே இறைவனிடத்திலே முதிர்ந்த அன்பு தான் தொண்டு. முன்னர் போதிலா அன்பர் என்றதற்கேற்ப முதிர்ந்த நிலையில் தனிப்பெரும் தொண்டர் என்று சொல்லி சொல்றார். முந்தை அந்தனருக்கெல்லாம் முற்பட்டவர். முந்தை அந்தனர் அப்படின்னா அந்தனருக்கெல்லாம் முற்பட்ட அந்தனர் யாரு? இருக்கிறவர் தான். தந்தை அப்படின்னா அந்தணன் என்னும் பிரம்மனிடம் அச்சியப்பர்
முதலிய முனிவர் தோன்றி அவர் மூலம் உலகில் தோற்றம் உலகாதலால் அவன் பிதாமகன் எனப்படுவான் என்று சொல்றார். அந்தனருக்கெல்லாம் மூல அந்தனராகிய பிரம்மாவை படைத்து வேதங்களை அவருக்கு ஓதுவித்த அந்தனர் சிவபெருமான் என்பது உபரிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓர் காப்பு சிந்தை செய்து தனியான காவல் விட்ட நிலையினை சிந்தித்து என்று சொல்ல போன வேதியர் வைத்த கோவனத்தினை போக்கி வானலந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர்மழை பொழிந்திட நனைந்து வந்தணைந்தார். இப்படி வந்தார் தெரியலிட்டார் சேகர பெருமான். அவர் குளிக்கிறதுக்கு தான் போனார், ஆனால் மலையில் நனைஞ்சிட்டு வர்றாரு. காவிரியில் குளிச்சாரா இல்லை அவர் தலைக்கு மேலேயே கங்கை இருக்குது, அந்த கங்கையில் நீராடிட்டு வந்தாரா, எப்படி வந்தார் தெரியல, ஆனால் நனைந்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டார். ஏன்னா சாமி எப்படி வந்தார்னு அதனாலே சொல்ல முடியாது. அதை போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி முதல்ல இங்கிருந்து போகிற பொழுது என்ன பண்ணார், கோவணத்தை முதல்ல மறைச்சிட்டார். இங்கிருந்து போகிற பொழுது அந்த வச்ச கோவணத்தை மறைச்சிட்டார். அதற்கு பிறகு போய் பானலந்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ அப்படின்னார். அப்படி நீலோத்பலங்கள் மலர்வதற்கிடமாக அழகிய துறைகளுடைய காவிரியின் நீர் மூழ்கி திரும்பினாரோ. இந்த காவிரி அப்படிங்கிறது ஆழமான ஒரு நீர்நிலை இல்லைங்களா, அதனால் அதை மூழ்கினாரோன்னு சொல்ல மூழ்கி திரும்பினாரோ அப்படிங்கிறார். மூழ்கி காவிரி ரொம்ப ஆழமான ஒரு நீர். கங்கை அப்படிங்கிறது அவர் தலையிலிருந்து வர்றதுனால அப்படி தோய்ந்து வந்தாரோன்னு கங்கை சொல்லுகின்ற பொழுது சொல்றார். அது அந்த கங்கையில தோய்ந்து வந்தாரோ என்று சொல்றார். தூணரும் சடை கங்கநீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்தணைந்தார். ஆனால் மலம் பெஞ்சிட்டு இருக்கு, மலையில நனைந்து சாமி வந்திருக்கிறார் என்று சொல்லி அது மட்டும் சொல்றார். என்னன்னு தெரியல அப்படின்ட்டார். அறியோம் அப்படின்னா, ஆனால் ஆகாயத்தினிடம் ஒரு நீராகி மழை பொழி அதில் நனைந்து வந்து சேர்ந்தனர் என்று சொல்லி சொல்றார். போன வேதியர் என்று அது நல்ல நயமான ஒரு இடங்க. போன வேதியர்னா பிறர் அறிய இயலாது தாம் போயினது போலவே அதனையும் பிறர் அறியாமல் போகச் செய்து என்று சொல்லி அந்த கோவணத்தை அறியாமல் போகச் செய்து. இன்னொன்று, உலகங்களை எல்லாம் சங்கார காலத்தில் காரணமாகிய மாயையில் ஒடுக்கி காணாமல் செய்கின்ற இறைவனுக்கு கோவணத்தை போக்கு ஒடுக்குவது பெரிய ஒரு செயல் இல்லை. சங்கார காலத்தில், மகா சங்கார காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் சாமி எங்கே ஒடுக்கிறாரு, மாயையில் ஒடுக்கிறார். இந்த உலகத்தையே ஒடுக்கக்கூடிய இந்த பெருமானுக்கு இந்த கோவணத்தை மறைச்சு வைக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்றார். சிருட்டியில் முதல் காரணமாக அருவ பொருள் என்றும் காரியங்கள் உருவமாகி தோன்றும். ஒடுங்குங்கால் உருவமாகிய காரியங்கள் அருவமாகிய காரணம் எப்படி ஒடுங்கும் எப்படி தோன்றும் அப்படிங்கிறது சொல்றார். மகா சங்காரனும் சிவபெருமான் தான், மகா சிருஷ்டியும் சிவபெருமான் தான். ரெண்டும் யார் சங்கார கடவுளோ அவர் தான் சிருஷ்டி கடவுளாக இருக்க முடியும். ஆமாம், மகா சங்கார கடவுள் தான் மகா சிருஷ்டி கடவுளாகவும் இருக்க முடியும். பானலம் துறை, பானல்னா நீலோத்பலம் மலருங்க. காவிரி துறைகளில் அந்நீர் பாய்ந்து நிற்கும் பல கயங்களிலும் கரைகளிலும் நீளம் முதலிய நீர்ப்பூக்கள் மலரும் என்று சொல்லி சொல்றாரு. அந்த படிந்து வந்தார் தோய்ந்து வந்தார் அப்படின்னா இவர் காவிரி ஆட என்று அகன்றதை அது ஆடினார் அல்லர். கங்கை மடுத்ததும்பிய வளர்சடை மறைத்து வந்தார், அதில் சடை கங்கை நீரின் தோய்ந்தலர் என்பது காவிரியும் கங்கை போலவே கைலாயத்தினின்று எழுந்த 7 பெரு தீர்த்தங்கள் ஒன்று. காவிரி நமக்கு நம்ம ஊரில் போடுறதுனால அதனுடைய பெருமை நமக்கு தெரியறதில்லை. ஆனால் கைலாயத்தில் இருக்கக்கூடிய 7 பெரிய தீர்த்தங்கள்ல காவிரியும் ஒன்று. காவிரி ரொம்ப முக்கியமான ஒரு தீர்த்தம் என்று சொல்றார். 7 தீர்த்தங்கள்ல அதுவும் ஒன்று. கங்கையாம் பொன்னியாம் கண்ணி நீத்தமே என்று சொல்லி பெரிய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்குதன் குமரித்துறை ஆடிலன் அப்பர் சாமி சொல்றாரு இல்லைங்களா. இப்போ அதுவும் கங்கையும் ஒன்று தான் அப்படிங்கிறது பல இடங்கள் நமக்கு இருக்குது. இரண்டையுமே தொடர்படுத்தி அப்பர் சாமிகள் சொல்றார். காவிரி நிலத்தில் ஆள ஓடி வருதல் அதில் ஆட வேண்டுவோர், அதனால் வீழ்ந்து படிய வேண்டுதல் அதில் படிந்து அப்படின்னு சொல்லி சொல்றார். காவிரியில் ஆழமாக இருக்கிறதுனால அதில் படிந்து வந்தாரோ அப்படின்னு சொல்றார். கங்கை எவ்வாறு படிதல் வேண்டுதல் என்று சிரமிசை சடை நின்று வடிந்து திருமேனையை தோய்விக்கும் மாதிரி தோய்ந்து வந்தாரோ. பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றார். காவிரியில் படிந்து வந்தாரோன்னாரு. ஏன்னா காவிரி நிலத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய நதி, அதில் உள்ளே போய் ஆழத்தில் குளிச்சுட்டு வரணும். ஆனால் கங்கை அப்படிங்கிறது அவருக்கு மேலே சடம் மேலே இருக்கக்கூடிய நதி, அதனால் அதில் தோய்ந்து வந்தாரோ என்று சொல்லி நயமாக சொல்றார். மழை நீரால் நனைந்து வந்தது மட்டும் கண்டார்கள் அன்றி முன்னர் நீராடிய செயல் யாவரும் கண்டிலர். அவர் குளித்ததை யாரும் பார்க்கல. குளிக்கிறன்ட்டு போனார், ஆனால் குளித்ததை யாரும் பார்க்கல. அதான் சொல்றார்.
முன்னர் நீராடி யாவரும் கண்டிலர். ஆனால் அவர் சத்திய உருவராதலில் சொல்லிய வாக்கு தவிராது நீராடியே வந்திருத்தல் வேண்டும். தானே சிவகங்கை முறை என்ன சொன்னார்னா, அவர் சத்தியவான் இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்லிட்டு போனார், கங்கையில் நீராடிட்டு வரேன், இந்த காவிரியில் நீராடிட்டு வரேன்னு சொன்னவர் கண்டிப்பாக நீராடி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாசிரியர் சொல்கிறார். அவர் அவ்வாறு ஆடியது காவிரியோ கங்கையோ இவற்றில் எதுவென்று அறியோம் என்றபடியாம். காவிரி இவ்வுலகத்தில் உள்ளதாலும் தூய காவிரியின் நன்னீர் கொண்டிருக்க கோதி ஆட்டி என்று சொல்லி சொன்னார். தூய்மை கங்கையாலும் நறுமை மனமதனில் கூட்டிய கந்தபுராணத்தில் காவிரி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்கு. காவிரிக்கு அவர் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது காவிரி பெண் அப்படிங்கிறதுனால தனியாக வர்றதுக்கு வரலையா சொல்லுவாங்க. நல்ல கந்தபுராணத்தில் அகத்தியர் படலத்தில் காவிரி எப்படி வந்து உருவானது அப்படிங்கிறது நல்ல விரிவாக சொல்லப்பட்டது. அகத்திய முனிவரோட அகத்தியர் பூசைக்காக கமண்டலத்தில் எடுத்துக்கொண்டு வந்தது தான் காவிரி. அடுத்த இன்னொரு பாட்டு பார்க்கலாம். கதிரிளம்பிறை கண்ணியர் நன்னிய பொழுதின் முதிரும் அன்புடை தொண்டர்தாம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அரு சுவை திரு அமுதாக்கி எதிரெழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பர் எல்லாம் அமுதெல்லாம் தயாராகிடுச்சு. அவருக்கு தகுந்தபடி அவர் எப்படி ஒரு பிரம்மச்சரி கோலத்தில் வந்திருக்கிறார், ஒரு பிரம்மச்சரிக்கு உண்டான அமுது மடத்தில் இப்போ திருமணத்தில் தயாராகிடுச்சு. எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறார் நாயனார். கதிரிளம்பரி கண்ணீர் நன்னிய பொழுதினர் ஒளியுடைய இளம்பிறையை மாலையாக சூடி இறைவர் சேர்ந்த போது முதிரும் அன்புடைய தொண்டராகிய நாயனார். முதிரும் அன்புடைய தொண்டர் ரொம்ப அருமையான இடங்க. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நேரு திருக்கூட்டத்து எதிர்மின் பரப்பு மறுநாளே இறைவர் பாதம் தொலை பெற்றார். விலங்குண்ட நாயனர் இல்லைங்களா? விலங்குண்ட நாயனர் படத்தில் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் அப்படின்னு சொல்லிவாங்க. அடுத்த வாரம் 17 பாட்டு நாம் சிந்திச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மதிவடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்கள் நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம்.